தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம். இந்த 2 நோக்கங்களோடு மன்னா மழை பெய்து கொண்டிருக்கிறது. மன்னா மழையில் சங்கீத செய்திகள் என்ற தலைப்பில் வரிசையாக 1வது சங்கீதத்திலிருந்து 150வது சங்கீதம் வரை நாம் வேதபாட ரீதியிலே படித்து தியானிக்க இருக்கிறோம். இந்த மன்னா மழை செய்திகளை நீங்கள் மகிமை டிவியிலே நீங்கள் காணலாம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 5 மணிக்கு இந்த மன்னா மழை உங்களுடைய வீட்டிலே பெய்யும். எனவே நீங்கள் அந்த நேரத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து பயன்படுத்தி கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய ஜெப குறிப்புகள் அனைத்தையும் வர இருக்கக்கூடிய இமெயில் முகவரியிலே, டெலிஃபோன் நம்பர்களிலே நீங்கள் வாட்ஸ்அப்பாக செய்தியாக எங்களிடத்தில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இந்த செய்திகளை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், பகிர்ந்தளியுங்கள். வாட்ஸ்அப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக பகிர்ந்தளித்து அவர்களுக்கும் நீங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாக நீங்கள் வாழுங்கள். இந்த செய்திகளை உங்கள் மத்தியிலே கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது உங்கள் கையிலே கட்டாயமாக வேத புத்தகம் இருக்க வேண்டும். மன்னா மழை என்ற சேனல் வந்த உடனேயே உங்கள் வேதாகமத்தை உங்கள் கையிலே வைத்து அந்த செய்திகளை கொடுக்க கொடுக்க வேதத்தில் இருக்கக்கூடிய வசனங்களை நீங்கள் பாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மன்னா மழையில் நானே மறுபடியும் உங்களை மன மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். சங்கீத புஸ்தகத்திலிருந்து இந்நாட்களிலே செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். ஒவ்வொரு நாள் நாம் சந்திக்கும் பொழுது ஒவ்வொரு சங்கீதமாக பார்த்து வருகிறோம். இதுவரை 35 சங்கீதங்களை குறித்து நாம் சிந்தித்திருக்கிறோம். இந்த சங்கீதங்களிலே எதையாவது நீங்கள் தவற விட்டிருந்தால் அதன் செய்திகளை நீங்கள் யூடியூபிலோ அல்லது mahimai.tv.com என்ற வெப்சைட்டிலோ நீங்கள் கண்டு ஆசீர்வதிக்கப்படுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்படிப்பட்ட செய்திகள் இங்கே இடம்பெற்றிருக்கின்றன என்பதையும் நீங்கள் உங்களுடைய நண்பர்களிடத்திலே, உங்களுடைய சக விசுவாசிகளிடத்திலே, உறவினர்களிடத்திலே தெரிவித்து அவர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்குமாறு உங்களை வேண்டுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 36ஆம் சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்கள். அடைப்புக்குறிக்குள்ளே பார்க்கும் பொழுது கர்த்தருடைய தாசனாகிய தாவீது ராகத் தலைவனுக்கு ஒப்புவித்த சங்கீதம் என்று வாசிக்கிறோம். கர்த்தருடைய தாசனாகிய தாவீது. இதே விதமான ஒரு சிறப்பு பெயர்கள் தாவீதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் மற்ற சங்கீதங்களிலே கூட கர்த்தருடைய தாசனாகிய தாவீது, கர்த்தருடைய தாசன். அவனுடைய வாழ்க்கை வரலாற்றை குறித்து நான் விளக்கமாக பார்க்கும் பொழுது அவன் ஏராளமான மனைவிகளை வைத்திருந்தவன். ஏராளமான மறுமனையாட்டிகள் அவனுக்கு சொந்தம். 9 மனைவிகள், 700 மறுமனையாட்டிகள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இப்பேற்பட்ட அருவருப்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனுஷன், அவனை ஆண்டவர் தாசன் என்று அங்கீகரிக்கிறார் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் இந்த 36ஆம் சங்கீதத்திலே விளக்குவதை நாம் காண்கிறோம். அதிலிருந்து என்ன தெரிகிறது என்பது தாவீதினுடைய சிறப்பு அல்ல, தேவனுடைய கிருபை. தாவீது என்னுடைய தாசன் என்று சொல்வதற்கோ, தாவீதின் குமாரன் இயேசு கிறிஸ்து என்று அழைக்கப்படுவதற்கோ ஆண்டவர் வெட்கப்படவில்லை. ரொம்ப சாதாரணமான ஜனங்களை, ரொம்ப சாதாரணமான ஆட்களை, இன்னும் அது மட்டுமல்ல, அருவருப்பான ஆசாமிகளை எல்லாம் ஆண்டவர் அங்கீகரித்து தம்முடைய பிள்ளைகளாக ஆக்கி ஆண்டவர் அவர்களை தம்முடைய ஊழியக்காரராகவும் தெரிந்து கொள்கிறார் என்றால் தேவனுடைய சுத்த கிருபை என்று சொல்லி நாம் தெளிவாக விளங்கி கொள்ளலாம். ஒருவேளை உங்களை குறித்து நீங்கள் அற்பமாக எண்ணிக்கொண்டிருப்பீர்கள் என்றால், அற்பமான நபர்கள் ஆண்டவருக்கு தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் பொழுது அற்புதங்களாக மாறுவார்கள் என்ற கருத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் விளங்கிக் கொள்ளலாம். அற்பமான நபர்கள் தங்களை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கும் பொழுது அற்புதங்களாக மாறுவார்கள். ஆண்டவருக்கு பிடித்தமான ஒரு காரியம் என்னவென்றால், சாதாரணமான சாமானியமான சீஷர்களை போன்றவர்கள். அந்த காலத்தில் அவர்கள் படகோட்டிகள், பாமரர்கள், மீன்பிடித்து வாழ்ந்தவர்கள், இப்பேற்பட்டவர்களை எல்லாம் ஆண்டவர் தெரிந்து கொண்டதாக வேதத்தில் வாசிக்கிறோம். நிச்சயமாக உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். காரணம், என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். என்னையே தெரிந்து கொண்ட ஆண்டவர் எவரையும் தெரிந்து கொள்வார். அப்பேற்பட்ட அளவில் பாவத்திலே மூழ்கி கிடந்த என்னை ஆண்டவர் தெரிந்து எடுத்து, தூக்கி எடுத்து, கண்மலையில் நிறுத்தி, தம்முடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி ராஜாக்கள், ஆசாரியர்கள் கூட்டத்தில் ஆண்டவர் என்னை சேர்த்து கொண்டார் என்றால்
அது தெய்வத்தின் கிருபை. ஆண்டவருடைய அழைப்பை பாருங்கள். 1 கொரிந்தியர் 1:26 முதல் பார்க்கும் பொழுது, எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 1:26 முதலாக நாம் கற்கிறோம். எனவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் உங்களை குறித்து அற்பமாக எண்ணாதிருங்கள். அற்பம் பிளஸ் அர்ப்பணம் ஈக்குவல் டு அற்புதம். அற்பமான நபர்கள் தங்களை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கும் பொழுது அற்புதங்களாக திகழ்கிறார்கள் என்பதுதான் வேதத்தின் அடிப்படை போதனையாகும். அப்பேற்பட்ட வாழ்க்கை தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் அற்பமான ஒரு நபராக இருந்தாலும் ஆண்டவர் அவனை தம்முடைய தாசன் என்று தெரிந்து கொண்டதாக வேதத்தில் வாசிக்கிறோம். தாவீதினுடைய சகோதரர்கள் அவர்கள் எல்லாம் படை வீரர்களாக இருந்தார்கள். இவனோ நம்ம ஊரில் சொல்லுவாங்களா, இவன் ஆடுமைக்குத்தான் லாய்க்குன்னு சொல்லி, அப்படியாக ஆடுமைக்கு அனுப்பப்பட்டவன் இவன். குடும்பத்தால் அங்கீகரிக்கப்படாமல் கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டு மென்மேலும் தன்னுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்ந்து தேவனுக்குள்ளாக மலர்ந்து ஆண்டவருக்கு மகிமையாக முன்னேறி சென்றவன் என்று சொல்லி அவனை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். சரி, 36ஆம் சங்கீதம் பாருங்கள். இனி நாம் வசனங்களுக்கு நாம் வருவோம். இந்த சங்கீதம் ராகத்தலைவனுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட சங்கீதம் என்று சொல்லி இந்த அழைப்புக்குறியலை மீண்டுமாக நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பலவிதமான ஆராதனை ஸ்தலங்கள் இருந்தன. தேவாலயம், ஜெபாலயம், அதற்கெல்லாம் முந்தி ஆசரிப்பு கூடாரம். இப்பேற்பட்ட ஆராதனை ஸ்தலங்களிலே பாடகர் குழு இருந்தது. ஆராதனையிலே ஜனங்களை பாட்டிலே வழிநடத்துவதற்காக பாடகர் குழு இருந்தது. அந்த பாடகர் குழுவுக்கு பயிற்சி கொடுத்து அவர்களை ஆராதனைகளிலே பாட வைத்தவன் இந்த ராகத்தலைவன் என்று சொல்லலாம். ஆக ராகத்தலைவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் என்று சொல்லும் பொழுது இது ஒரு சிறப்பான சங்கீதம். ஆலய ஆராதனையை அலங்கரித்த சங்கீதம் என்று நாம் பொருள் கொள்ளலாம். இந்த சங்கீதத்தில் 2 விதமான மனிதர்களை நாம் சந்திக்கிறோம். முதல் 5 வசனத்திலே பார்க்கும் பொழுது ஏற்றுக்கொள்கிறவர்கள், தெய்வத்தை, கடவுளை, இயேசுவை ஏற்றுக்கொள்கிறவர்கள். 2வதாக எதிர்த்து நிற்கிறவர்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் தங்களுடைய சுய புத்தி சொந்த சக்தியின்படி வாழக்கூடியவர்கள். 2 விதமான மக்களை இந்த சங்கீதம் அறிவிப்பதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இவர்களுடைய முடிவுகளை எல்லாம் பற்றி வேதத்தில் பார்க்கும் பொழுது நீதிமொழிகள் 14:22 இவருடைய முடிவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுடைய முடிவு ரொம்ப அதிசயமான முடிவு. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய முடிவு அழிவின் முடிவு. ஏறக்குறைய 1ஆம் சங்கீதம் உங்களுக்கு ஞாபகத்திற்கு வருமே. அதே போல கர்த்தர் நீதிமான்களுடைய வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கருடைய வழியோ அழியும். அந்த வசனத்துக்கு ஏற்ப இன்னொரு உதாரணமாக இந்த சங்கீதம் விளங்குகிறது. சரி, ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனிதர்கள், எதிர்த்து நிற்கக்கூடிய மனிதர்கள், இவர்களை குறித்து இந்த சங்கீதம் அறிவிக்கிறதே. முதல் 4 வசனங்களிலே பார்க்கும் பொழுது இந்த ஆண்டவரை எதிர்த்து நிற்கக்கூடியவர்களை குறித்து பார்க்கும் பொழுது அவர்கள் தேவ பயமற்றவர்கள், கர்த்தருடைய பயம் இல்லாமல் தங்களுடைய சுய இஷ்டப்படி வாழ்ந்தவர்கள் என்று சொல்லி முதல் 4 வசனங்களிலும் தொடர்பான வசனங்களிலும் நாம் பார்க்கிறோம். 36ஆம் சங்கீதம் பாருங்கள், முதல் 4 வசனங்கள். துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும். அவன் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை. அவன் தன் அக்கிரமம் அருவருப்பானது என்று காணப்படும் அளவும் தன் பார்வைக்கு ஏற்றபடி தனக்குத்தானே இச்சகம் பேசுகிறான். அவன் வாயின் வார்த்தைகள் அக்கிரமமும் வஞ்சகமும் உள்ளது. புத்தியாய் நடந்து கொள்வதையும் நன்மை செய்வதையும் விட்டுவிட்டான். அவன் தன் படுக்கையின் மேல் அக்கிரமத்தை யோசித்து நல்லதல்லாத வழியிலே நிலைத்து பொல்லாப்பை வெறுக்காதிருக்கிறான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆக துன்மார்க்கருடைய வழி, தெய்வ பயமற்றவருடைய வாழ்க்கை, இதை குறித்து முதல் 5 வசனங்களில் 6 வசனங்களிலே ஆண்டவருடைய வேதம் இந்த சங்கீதம் நமக்கு அறிவிக்கிறது. தேவ பயம் இல்லாதவர்கள், அவருடைய தவறான குணாதிசயங்கள் யாவை? முதலாவதாக துரோக பேச்சு. இன்றைக்கு ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு, முகத்திற்கு நேராக ஒரு பேச்சு,
முகம் மறைந்த உடனே இன்னொரு விதமான பேச்சு, நேரிலே ஒரு பேச்சு, மற்றவர்கள் மத்தியில் இன்னொரு பேச்சு, துரோகமான பேச்சு, வித்தியாசமான பேச்சு. ஒருவேளை இந்த மாதிரிப்பட்ட பேச்சுக்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ இந்த மாதிரி பேச்சுக்கள் இருக்கும் என்றால் மனம் திரும்புவோம். ஆண்டவரே, என்னுடைய நாவுக்கு காவல் வையும் என்று சொல்லுவோம். ஆண்டவரிடத்தில் தன் வாயை விரிவாய் திறக்கிறவன் கலக்கம் அடைவான் என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோமே. நம்முடைய நாவை, நம்முடைய வாயை ஆண்டவர் காவல் வைத்து காத்துக்கொள்வாராக. வாயை அடக்கி வாழ வேண்டியது நம்முடைய கடமை. நாவடக்கத்தோடு நாம் ஜீவிக்க வேண்டியது நம்முடைய கடமை. நாவடக்கம் இல்லாத நாவு பொசுக்கப்படும், எரிக்கப்படும் என்றெல்லாம் யாக்கோபு 3ஆம் அதிகாரத்திலும் சங்கீதம் 120ஆம் அதிகாரத்திலும் நாம் பார்க்கிறோம். ஆக நாவடக்கத்தோடு வாழ வேண்டியது நம்முடைய கடமை இன்னும் பார்க்கிறோம். அதே 1ஆம் வசனத்திலே அவர்களிடத்தில் தெய்வ பயம் இல்லை என்று சொல்லி வாசிக்கிறோம். தெய்வ பயம் இல்லை. தங்களுடைய வாழ்க்கையில சொந்த இச்சையோடும் சொந்த இருமாப்போடும் மற்றவர்களுக்கு இடரல் உண்டாக, இடுக்கண்கள் உண்டாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கண்கள் முன்பாக தெய்வ பயம் இல்லை. கர்த்தர் தங்களை காண்கிறார் என்ற ஒரு எண்ணமே அவர்களுக்கு இல்லை. வேதம் என்ன சொல்கிறது? நீர் என்னை காண்கிற தேவன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வெளிகள் இமை மூடாமல் நம்மை காத்து கொண்டிருக்கின்றன. பிதா பார்க்கிறார், குமாரன் பார்க்கிறார், பரிசுத்தாவியானவர் பார்க்கிறார், தேவ தூதர்கள் நம்மை பார்க்கிறார்கள், பிசாசுகளும் பார்க்கின்றன. மற்றவர்களுடைய பார்வையிலே நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு எவ்விடத்திலும் தேவனுடைய பிரசன்னம் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் சுற்றிலும் நம்மை நெருக்கி கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு கடவுளுடைய பயத்தோடு வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்னும் 3ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது அவருடைய வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள், தூஷண வார்த்தைகள், வஞ்சக வார்த்தைகள், பொய் வார்த்தைகள், கபடான வார்த்தைகள், வார்த்தைகளிலே சுத்தமில்லை, வாயிலே சுத்தமில்லை. ஆண்டவருக்கு பிரியமற்ற வார்த்தைகளை அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். வார்த்தைகள், நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கின்றன? அவை உப்பால் சாரமேற்றப்பட்டு பரிசுத்த அலங்காரத்தோடு வெளிவரக்கூடிய வார்த்தைகளாக காணப்படுகின்றனவா? சுத்தமான வார்த்தை இல்லை என்றால் எப்படி சுவிசேஷம் சொல்ல முடியும்? சுத்தமான வார்த்தை இல்லை என்றால் மற்றவர்களிடத்தில் நாம் எப்படி அன்பு கூற முடியும்? ஆண்டவரே, என் வார்த்தைகளை சுத்தப்படுத்தும், என்னுடைய உதடுகளை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பது நல்லதாகும். இரட்டை நாக்குள்ளவர்களாக வாழக்கூடாது என்பது விசுவாசிகளுக்கு மட்டுமல்ல, ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தையுமாகும். தீமோத்தேயுவிலே நாம் அப்படியாக நாம் காண்கிறோம். பாம்பு வாயை திறந்தவுடனே நாக்கு எப்படி வருகிறது? வி போல இரட்டை நாக்காக வருகிறது. இரட்டை நாக்குள்ளவர்கள், இரு நாக்குள்ளவர்கள் இன்றைக்கு ஒரு விதமாகவும் நாளைக்கு ஒரு விதமாக பேசி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை குறைச்சல் ஆக்குகிறவர்கள் பாம்புகளுக்கு ஒப்பானவர்கள் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே வார்த்தைகளிலே கூட பரிசுத்தத்தோடு நாம் ஜீவிக்க வேண்டியது நம்முடைய கடமை. சுத்தமான வார்த்தைகள் இல்லை, வஞ்சகமான வார்த்தைகள் இருக்கு அப்படின்னா ஆண்டவரை பற்றி சொல்லக்கூடாது, ஆண்டவரை பற்றி போதிக்க கூடாது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது 50ஆம் சங்கீதம் 16ஆம் வசனத்திலே, துன்மார்க்கனே, என் நியாயப்பிரமாணத்தை எடுத்துரைக்க உனக்கு என்ன நியாயம் உண்டு என்று கர்த்தர் கேட்கிறார். எனவே சுத்திகரிக்கப்பட்ட உதடுகள் நமக்கு அவசியம். சுவிசேஷ ஊழியத்திற்கு ஆண்டவரை பற்றி சொல்வதற்கு ஏசாயா ரொம்ப ஆர்வப்பட்டான், ரொம்ப ஆசைப்பட்டான், சொல்ல முடியவில்லை. கர்த்தருக்கு சித்தமான காரியங்களை சொல்ல முடியாமல் அவனுக்கு ஐயோ இவனுக்கு ஐயோ என்று சொல்லிக் கொண்டு அலைந்தான். நாள் பார்க்கிறவனுக்கு ஐயோ, நட்சத்திரம் பார்க்கிறவனுக்கு ஐயோ, குடிக்கிறவனுக்கு ஐயோ, வெறிக்கிறவனுக்கு ஐயோ. ஐயோ சுவிசேஷத்தை தான் ஏசாயா முதல் 5 அதிகாரங்களிலே சொன்னான். ஆனால் ஆண்டவராகிய தெய்வத்தை தரிசித்த பொழுது அவன் தனக்கே ஐயோ என்று சொல்வதாக வேதத்திலே வாசிக்கிறோம். ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், நான் அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசம் பண்ணுகிறவன் என்று ஏசாயா தன்னுடைய 6வது அதிகாரத்திலே அறிக்கை செய்வதாக பார்க்கிறோம். பின்னர் சேருபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து ஒரு அக்கினி தழலை எடுத்து வந்து ஏசாயாவின் உதடுகளை தொட்டு பாவத்தை நிவர்த்தியாக்கினான் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அதற்கு பிறகுதான் சுத்தமான உதடுகளோடு சுவிசேஷம் சொல்ல ஏசாயா அனுப்பப்படுகிறான். ஏறக்குறை அதே போலதான் சீஷர்களுக்கும் நடந்தது, அப்போஸ்தலர்களுக்கும் நடந்தது. அக்கினிமயமான நாவுகளாக
ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கினார். உடனடியாக நாவுகள் பரிசுத்தப்படுத்தப்பட்டு பேதுரு பெந்தகோஸ்தே நாளிலே 11 கூட எழும்பி நின்று, ஒரு ஆள் பிரசங்கித்தால் ஒருவன் நிற்பான். ஒருவேளை மொழிபெயர்ப்பு இருக்கிறது என்றால் 2 பேராக நிற்பார்கள். 11 சேர்ந்து இணைந்து நின்று ஒரே வார்த்தை போல, ஒரே வாக்கியம் போல, ஒரே வாய் போல அவர்கள் சுவிசேஷத்தை சொன்னார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆக தெய்வ பயமற்றவர்கள் வார்த்தைகளிலே வீணான காரியங்களை கொப்பளிப்பார்கள். நாம் அப்படி இல்லாமல் பரிசுத்தமாக நம்முடைய உதடுகளை காத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாகும். ஆக பேச்சிலே தெய்வ பயம் இல்லை, கண்களிலே தெய்வ பயம் இல்லை, வார்த்தைகளிலே தெய்வ பயம் இல்லை, படுக்கையிலும் தெய்வ பயம் இல்லை. படுக்கையின் வேளைகளிலே கூட தெய்வ பயத்தோடு படுக்கைக்கு செல்ல வேண்டும். ஆண்டவரே, இன்று முழுவதும் பகல் மாலை முழுவதும் நான் செய்த எல்லா பாவங்களையும் எனக்கு மன்னியும். உம்முடைய இரத்தத்தினாலே இன்னொரு முறை என்னை கழுவி சுத்திகரித்து நித்திரைக்கு என்னை ஆயத்தப்படுத்தும் என்று சொல்லி படுக்கைக்கு செல்லும் பொழுது பரிசுத்தமாக செல்ல வேண்டியது நம்முடைய கடமையாகும். படுக்கையிலே படுத்த பிறகு அக்கிரமத்தை யோசித்துக் கொண்டிருப்பது என்பது நம்முடைய நித்திரைக்கே கேடு விளைவிக்கும். படுக்கைக்கு போகும் பொழுது எல்லா கோபத்தையும், எல்லா வெறுப்பையும், எல்லா பகையையும், எல்லா இச்சையையும், எல்லா இருமப்பையும் தவிர்த்து விட்டு கர்த்தருடைய சமூகத்தில் நித்திரை செய்ய ஆயத்தத்தோடு செல்ல வேண்டியது நம்முடைய கடமையாகும். இன்னும் தொடர்ந்து தெய்வ பயமற்றவர்களுடைய கால்களை, கைகளை நாம் பார்க்கிறோம். எங்கே பார்க்கிறோம்? 11, 12 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது 11, பெருமைக்காரரின் கால் என் மேல் வராமலும் துன்மார்க்கருடைய கை என்னை பறக்கடிக்காமலும் இருப்பதாக என்று சொல்லி சங்கீதக்காரன் ஜெபிக்கிறான். ஆக கால்களிலே, அவருடைய நடைகளிலே, அவருடைய கைகளிலே பெருமை இருப்பதாக, பாவம் இருப்பதாக இந்த பகுதியிலே நான் வாசிக்கிறோம். ஒரு நாள் ஆண்டவருடைய சமூகத்திலே இயேசுவானவரிடத்தில் பேதுரு சொன்னானே, ஆண்டவரே, என்னுடைய தலையை கழுவும், காலை கழுவும், கையை கழுவும் என்று சொல்லி. என்ன, எதற்காக அப்படி சொன்னான்? தலையால் செய்த பாவங்கள், சிந்தனைகளால் செய்த பாவங்கள், எரிச்சல், இச்சை, இருமாப்பு, கோபம், மற்றவர்களை குறித்து தாழ்வான மனப்பான்மை, இதையெல்லாம் சிந்தித்திருக்கலாம். அது மட்டுமல்ல, என் கால்களால் செய்த பாவம், நான் அமங்குமிங்கும் போகாத இடத்திற்கெல்லாம் போய் இருக்கக்கூடாத இடத்துலலாம் உட்கார்ந்து கால்களால் செய்த பாவங்கள், பின்ன கையால் செய்த பாவங்கள், தவறான கடிதங்கள், தவறாக மற்றவர்களை அடித்தல், அனாவசியமாக கைகளை பயன்படுத்துதல், கள்ளக்கணக்கு எழுதுதல், கடன் வாங்குதல், களவு செய்தல், கைகளிலே சுத்தம். இதையெல்லாம் ஆண்டவர் விரும்புகிறார். 15ஆம் சங்கீதத்தையும் 24ஆம் சங்கீதத்தையும் மீண்டும் ஒரு முறை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் நம்முடைய கரங்கள் எவ்விதமாக சுத்தமாக காக்கப்பட வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஆனால் இந்த மாதிரிப்பட்ட காரியங்களிலே, எப்படி பேச்சிலே, கண்களிலே, வார்த்தைகளிலே, படுக்கையிலே, காலிலே, கையிலே, இவற்றிலெல்லாம் துணிகரத்தோடு, தூய்மையின்றி துணிகரத்தோடு வாழ்வோம் என்றால் வாழ்க்கையிலே வீழ்ச்சி வரும் என்று சொல்லி நமக்கு இந்த சங்கீதம் அறிவிக்கிறது. கடைசி வசனத்தை பாருங்கள். அதோ அக்கிரமக்காரர் விழுந்தார்கள், எழுந்திருக்க மாட்டாமல் தள்ளுண்டு போனார்கள் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஆக இத்தகைய பாவங்கள் எல்லாம் நம்மிடத்தில் இருக்கும் என்றால் வாழ்க்கையிலே வீழ்ச்சி, எழும்பக்கூடாத ஒரு வீழ்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம், சந்திக்கக்கூடிய ஒரு விளைவு உண்டாகும் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஆமா, தெய்வ பயமற்றவர்களை நாம் சந்தித்தோமே, நாம் தெய்வம் உள்ளவர்களாக, தெய்வ பயம் உள்ளவர்களாக நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோமா? சிந்திப்போம். நம்மிடத்திலே ஆண்டவருக்கு பயப்படக்கூடிய பயம் உண்டா? ஆண்டவருக்கு பயப்படக்கூடிய பயம் என்றால் தண்டனைக்கு பயப்படக்கூடிய பயம் அல்ல, அன்புக்கு பயப்படக்கூடிய பயம், தெய்வத்தின் அன்புக்கு பயப்படக்கூடிய பயம். ஒரு பெண், ஒரு ஆண், இருவருக்கும் திருமணம் நிச்சயமாகிவிட்டது. இன்னும் 1 மாதத்திலே திருமணம் நிச்சயமாகிய பிறகு 1 வாரத்தில் 2 பேரும் ஒரு பார்க்கில் அவர்கள் சந்திக்கிறார்கள். சந்தித்த பொழுது அவன் சொல்கிறான் அவளிடத்திலே, நம்ம போய் ஒரு பப்பில் உட்கார்ந்து ஒரு 4-5 மணி நேரம் டைமை ஸ்பெண்ட் பண்ணுவோமா, கொஞ்சம் உற்சாகமாக உல்லாசமாக இருப்போமா என்று கேட்கிறான்.
அதற்கு அந்த பெண் சொல்கிறார், முடியவே முடியாது, நமக்கு திருமணமாகவில்லை, இப்படி சேர்ந்து இந்தந்த இடத்திற்கெல்லாம் நான் போகக்கூடாது, திருமணம் ஆனாலும் கூட நான் எந்த இடத்திற்கு நான் வரமாட்டேன் என்று சொல்கிறார். அப்போ அவன் சொல்கிறான், என்ன ஏன் இப்படி சொல்லிவிட்டாய், நமக்கு தான் திருமணம் ஆகிவிட்டதே, நிச்சயம் ஆகிவிட்டதே, ஏறக்குறைய நாம் கணவன் மனைவி தானே என்று சொல்கிறான். அதற்கு அவள் சொல்கிறாள், வரவே மாட்டேன், அதுவும் எங்க அப்பாவுக்கு தெரிந்தால் அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொல்கிறான், என்ன உங்க அப்பா உன்னை வேதனைப்படுத்துவாரா என்று கேட்கிறான். அதற்கு அவள் சொல்கிறார், இல்லை, நான் உங்களோடு வந்தால் எங்க அப்பாவை நான் வேதனைப்படுத்துவேன். அவர் என்னை வேதனைப்படுத்துவது ஒரு புறம், நான் அவரை வேதனைப்படுத்துவது ரொம்ப அதிகமாக இருக்கும். எனவே என் அன்பு தந்தையின் இருதயத்தை நான் உடைக்க மாட்டேன், வேதனைப்படுத்த மாட்டேன். இதுதான் அன்பு. அன்பு என்றால் என்ன? ஆண்டவரை பிரியப்படுத்துவது, ஆண்டவரை வேதனைப்படுத்தாமல் இருப்பது, பரிசுத்த வழியிலே நடப்பது, ஆண்டவருக்கு பிரியமற்ற காரியங்களுக்கு ஒதுங்கி வாழ்வது, இதெல்லாம் தேவ பயத்திற்கடுத்த வாழ்க்கையாகும். தெய்வ பயமுள்ளவர்களாக நாம் ஜீவிக்க வேண்டும். ஆக முதலாவதாக தேவ பயம் மற்றவர்களை பற்றி பார்த்தோம். அடுத்தற் போல 5ஆம் வசனத்திலிருந்து தேவ கிருபையை பெற்றவர்கள், 5ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை பார்க்கும் பொழுது என்ன வாசிக்கிறோம் என்றால், கர்த்தாவே உமது கிருபை வானங்களில் விளங்குகிறது, உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தம் எட்டுகிறது, உமது நீதி மகத்தான பர்வதங்கள் போலவும் உமது நியாயங்கள் மகா ஆழமாகவும் இருக்கிறது. கர்த்தாவே மனுஷரையும் மிருகங்களையும் காப்பாற்றுகிறீர். தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய அளவற்ற கிருபை. முதலாவதாக தேவனுக்கு பயப்படாதவர்கள், இரண்டாவதாக தேவனுடைய கிருபையை பெற்றவர்கள். 5 முதல் 7 வசனங்கள் வரை, இன்னும் 10ஆம் வசனம் வரை நீங்கள் பாருங்களேன். அந்த கிருபை எப்படிப்பட்ட கிருபை என்பதை வசனங்கள் விளக்குகின்றன. 5ஆம் வசனத்திலே அளவற்ற கிருபை, பாவம் பெருகிய இடத்திலே கிருபை பெருகியது என்று சொல்லி ரோமரிலே வாசிக்கிறோமே, அதே போல அளவற்ற கிருபை. 7ஆம் வசனத்திலே அருமையான கிருபை, அதே 7ஆம் வசனத்திலே அடைக்கலம் அளிக்கும் கிருபை. இன்னும் தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய கிருபையின் எத்தனங்களை, ஆண்டவருடைய கிருபையின் ஆசீர்வாதங்களை இந்த சங்கீதத்தில் என்ன பார்க்கிறோம். கிருபை பெற்றவர்கள் ஆண்டவருடைய சட்டங்களின் மறைவிலே அடைக்கலம் பெற்று ஆதரவோடு வாழக்கூடியவர்கள். கிருபை என்றால் என்ன? இல்லாத இடத்திலே இலவசமாக வழங்கப்படக்கூடிய ஈவு கிருபை. ஒருவேளை நம்மிடத்தில் ஒன்றுமே இல்லை, நாம் ஒரு பொருட்டு என்று சொல்வதற்கு லாயக்கே இல்லை, அந்த இடத்திலே ஆண்டவர் தரக்கூடிய நன்மைதான், ஈவுதான் கிருபை. இந்த கிருபையினாலே நமக்கு ரட்சிப்பு. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல என்று சொல்லி எபேசியர் 2ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வரை நாம் வாசிக்கிறோம். கிருபை பெற்றவர்கள் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்கள் மட்டுமன்று, எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக வாழ தங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இன்னும் ஒரு காரியத்தை குறித்து இந்த சங்கீதத்தில் பார்க்கும் பொழுது 8ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை பார்க்கும் பொழுது தேவாலயத்தின் திருப்தியை பெற்றவர்கள். முதலாவதாக தெய்வ பயமற்றவர்கள், இரண்டாவதாக தேவ கிருபை பெற்றவர்கள், மூன்றாவதாக தேவ ஆலயத்தின் திருப்தியை பெற்றவர்கள். 8 முதல் 10 வரை நாம் வாசிக்கும் பொழுது அந்த வசனங்களிலே, உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள், உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்த்தீர், ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம், உம்மை அறியாதவர்கள் மேல் உமது கிருபையையும் செம்மையான இருதயமுள்ளவர்கள் மேல் உமது நீதியையும் பாராட்டியர்களும் என்று சொல்லி சங்கீதக்காரன் ஜெபிப்பதாக இந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவரினாலே, ஆண்டவருடைய கிருபையினாலே வரக்கூடிய, ஆண்டவருடைய கிருபையினாலே வரக்கூடிய தேவாலயத்தின் திருப்தி. அங்கே பேரின்ப நதி உண்டு. பொருள் என்ன? பரிசுத்தாவியானவருடைய அசைவாடுதல் உண்டு. அங்கே பரிசுத்த வேதம் உண்டு. 8ஆம் வசனத்திலே பேரின்ப நதி, 9ஆம் வசனத்திலே பரிசுத்த வேதம். அவருடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். வெளிச்சம்
இயேசு வெளிச்சம், வசனம். இயேசுவிலே வெளிச்சம் காண்கிறோம், வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். தெளிவான வாழ்க்கையை, திவ்யமான வாழ்க்கையை வாழ ஆண்டவருடைய பரிசுத்த ஆலயம், பரிசுத்த வேதம் நமக்கு வழிவகுக்கிறது. இன்னும் மூன்றாவதாக பாராட்டும் நீதி. நீதி பாராட்டப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைப்பதினாலே நாம் கிடைக்கப்பெறக்கூடிய நீதி, அந்த நீதி பாராட்டப்படக்கூடிய அளவிலே நீதியின் கிரியைகளை செய்வதற்காகவும் தேவ கிருபை நமக்கு எத்தனமாக, ஏதுவாக, காரணியாக பயன்படுத்தப்படுகிறது. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நாம் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களா, எதிர்த்து நிற்கிறவர்களா? தெய்வ பயமற்றவர்களா, தேவனுடைய கிருபையை பெற்றவர்களா? தேவனால் பாராட்டப்படக்கூடிய அளவிலே நீதியை பெற்று நீதியின் வழியிலே நடக்கக்கூடியவர்களா? சற்று நேரம் ஆராய்ந்து பாருங்கள். இந்த சங்கீதத்தின் சங்கதிகளுக்கு, செய்திகளுக்கு உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள். அளவற்ற கிருபை உங்களை அனுதினமும் சூழ்ந்து கொள்ளட்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும், எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் எங்களை வழிநடத்தினீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களோடு நீர் பேசும் பொழுது, எங்களோடு நீர் இடைப்படும் பொழுது நாங்கள் எதிர்த்து நிற்காமல், அன்றைக்கு உம்மை எதிர்த்து நின்றார்களே, ஸ்தேவானை எதிர்த்து நின்றார்களே, பவுலை எதிர்த்து நின்றார்களே, அதுபோல நாங்கள் எதிர்த்து நிற்காமல் உம்மையும், உம்முடைய ரட்சிப்பையும், உம்முடைய பேரின்ப நதியையும், அவரால் வரக்கூடிய நீதியையும் எங்களுடைய வாழ்க்கையில பெற்று அனுதினம் உம்மை மகிமைப்படுத்தி உம்முடைய இருதயத்தை மகிழ்ச்சிப்படுத்தி வாழ எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.